எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முத்துமதி சமையல் வந்து பானிபூரி செய்ய போகிறேன். நம்ம வீட்டிலையே மாவு பிசைஞ்சு அதுக்கு குருமா வச்சு பானி தண்ணி வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் வந்து இதுக்கு 1 டம்ளர் ரவையும் 1 டம்ளர் மைதாவும் எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். பூரி பதத்துக்கு பிசைஞ்சுக்கிறோன்னா இந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சி வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருள் ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். பட்டாணி கொஞ்சம், ஒரு தக்காளி, 2 பெரிய வெங்காயம், மல்லி, கருப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு போட்டிருக்கிறேன். வெங்காயத்தை போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, இது கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம பானி தண்ணிக்கு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. இந்த தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு வேக உப்பு போட்டு தான் வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி வந்து புதினா, ஒரு கைப்பிடி வந்து மல்லி இலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 10 மிளகு. மிளகு ஜீரகம் போட்டு அரைச்சா நம்ம மசாலா எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை, இதுவே போதும். இப்போது இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பானி தண்ணி அரைச்சாச்சு. கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டுடலாம். மல்லியெல்லாம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். பானிபூரிக்கு ரசம் ரெடி பண்ணியாச்சு. மசாலா கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு சொலை புளி ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி ஊற்றிடலாம். தண்ணி வேணால் நம்ம எவ்வளோ நாள் கலந்துக்கலாம். இதுக்கு மசாலா எல்லாம் நம்ம ஜீரகமும் மிளகும் அரைச்சிருக்கிறோம், அதுவே போதும். கடாய் காஞ்சிருச்சு. பானிபூரி பொரிக்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் காயட்டும். பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே எடுத்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும். கொஞ்சம் மொத்தமாக தேய்க்கணும், ரொம்ப மெலிசா தேய்க்காம. இது வர இந்த அளவுக்கு நம்ம பெருசாக தேய்ச்சிக்கணும். கொஞ்சம் மொத்தமாகவே இந்த அளவுக்கு கட்டையாக இருக்கிற மாதிரி. நான் வந்து ஒரு பாக்ஸோட மூடி தான் எடுத்துருக்கிறேன். வீட்டில் உள்ள டப்பா.
இந்த மாதிரி சின்ன சின்ன பூரியாக நம்ம எடுத்துக்கிறணும். ரவை ஒரு டம்ளர்னா மைதா ஒரு டம்ளர், ரெண்டும் கரெக்டாக எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன ரவுண்டாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக எடுத்து இந்த மாவை திருப்பி நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் இருக்கிற மாவை தேய்ச்சிடுவோம். எண்ணெய் காஞ்சிச்சு, சுட்டு எடுத்துருவோம். ஒவ்வொரு பூரியாக நம்ம தேய்ச்சதை போட்டு எடுத்துடுவோம். எண்ணெய் தெரிச்சிடாம. சரி. நம்ம கடையில் வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலையே நம்மளே மாவு பிணைஞ்சு இந்த மாதிரி பூரி செஞ்சிடலாம். வீட்டிலே செய்வோம். ஒரே எண்ணெயில் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக எண்ணெய் ஊற்றி செஞ்சிடலாம். கடையில் வந்து ஒரு வாரத்துக்கு 10 நாளுக்கு அதே எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இருக்கிற மாவெல்லாம் போட்டு நம்ம தேய்ச்ச பூரியெல்லாம் போட்டு எடுத்துருவோம். நம்ம வீட்டிலையே பானிபூரி வீட்டிலையே நம்ம செஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.